கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு முன்பாக இருக்கிற சமயத்தில் இன்றைய தியானத்துக்காக, இன்றைய பிரசங்கத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவுடைய புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 28:16 வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பதறான் என்கிறதான ஒரு வார்த்தையை எடுத்து இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பிரசங்கிக்க போகிறோம். பதறான், இன்றைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு பதறான் அப்படிங்கிறது. ஏன் அவன் பதற மாட்டான்னா, அவனுடைய லைஃபுக்குள்ளே ஒரு விலையேற பெற்ற திட அஸ்திபாரமான பரீட்சிக்கப்பட்ட ஒரு கல்லாகிய கிறிஸ்து இருக்கிறதுனால் அவன் பதற மாட்டான் என்பதுதான் இந்த வேத பகுதியின்றே சுருக்கமான விளக்கம், கருத்து. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமான மூலைக்கல்லாக இருக்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். இதில் கல்லுங்கிறதுனால சும்மா வெறும் கல்லாக எடுத்துக்கிடக்கூடாது. ரொம்ப மிகப்பெரிய மேன்மையான அனுபவத்துக்குரிய ஆசீர்வாதங்களை அடக்கின ஒரு அனுபவமுடைய தேவனை இது காட்டுகிறது. மிகப்பெரிய, அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா சக்திகளுக்கு மேலாக மிகப்பெரிய மேன்மையான அனுபவமுடையதான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மகத்துவங்களை உள்ளடக்கின வசனம். அவர் நமக்குள்ளே இருக்கும்போது, அல்லது அவரை குறித்த சரியான ஒரு வெளிப்படுத்தல் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம பதற மாட்டோம். அதான் சுருக்கமாக சொல்லப்போனால் நம்முடைய லைஃபுக்குரிய வார்த்தையாக எடுக்கலாம். பதறான் அப்படின்னா பொதுவாக என்னென்னா, அதுக்கு அந்த குடும்பத்தில் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். பதறான் அப்படிங்கிற அந்த குடும்பத்தில் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லலாம்? பதறான் என்கிற குடும்பத்தினுடைய இதில் உள்ள அங்கத்தினர்களான நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால் தைரியம், நம்பிக்கை, விசுவாசம், அமைதி, அசைக்கப்பட முடியாத ஒரு நல்ல நிலவரம், அதாவது கவலையே இல்லாத ஒரு தென்னாவட்டான ஒரு லைஃபு, செய்ய வேண்டியதை மட்டும்தான் செய்வாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்லலாம், பதறான் என்கிற வார்த்தைக்குள்ளே இருக்குது நல்ல தைரியம். பதறான் அப்படின்னா அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற குடும்ப அங்கத்தினரா அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற ஒரு அர்த்தம் நல்ல தைரியம், நல்ல நம்பிக்கை, நல்ல விசுவாசம், அசைக்கப்பட முடியாத ஒரு நிலவரத்தில் இருக்கிறது, ஒரு அமைதி, சமாதானம், இளைப்பாறுதல், ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு அனுபவம். இதெல்லாம் கூட அந்த பதறான் என்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே இருக்கிற அனுபவம். கவலையே இல்லாத ஒரு இது, எதை குறிச்சியும் பாரமே இல்லை, ஒரு தென்னாவட்டா இருப்பாங்க. எதை குறிச்சியும் எந்த விதமான யோசனையுமே இல்லாமல் அவங்க தென்னாவட்டா கவலை இல்லாமல் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் செய்ய வேண்டியதை மட்டும்தான் செய்வாங்க, அதை மாற்றி செய்யக்கூடிய வாய்ப்பே இருக்காது. பதறான் அப்படின்னவங்க பதட்டம் இருக்காது அப்படின்னா செய்ய வேண்டியதை மட்டும்தான் செய்வாங்க. வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைக்குரியவங்களாக மாறினவங்களாம் அவங்களோட லைஃபுக்குள்ளே ஏதோ ஒரு பதட்டம் இருந்திருக்கும், அதனால் செய்ய வேண்டியதை மாற்றி செய்திருப்பாங்க. அப்போ பதறுகிறவர்கள் அப்படின்னா என்ன? பயம், அதைரியம், அவநம்பிக்கை, அவிசுவாசம், கலக்கம், குழப்பமான அந்த மனநிலைமையில் வாழ்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 2 நினைவுகளின் அனுபவம், முறுமுறுக்கிறது, முறையிடுதலின் அனுபவம், செய்யக்கூடாததை செய்வது, இதெல்லாம் அந்த பதட்டம் என்கிற வார்த்தைக்குள்ளே இருக்கிற குடும்பாங்கத்தினர்களாக எடுத்துக்கலாம். பதறான் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சும்மா ஒரு ஒரு விதமாக நம்ம புரிந்து கொள்வதற்குரிய வார்த்தைகளை பார்த்தோம். பதட்டமானவன், அப்படி பதட்டமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பயம் இருக்கும், அவிசுவாசம் இருக்கும், அதைரியம் இருக்கும், அவநம்பிக்கை இருக்கும், கலக்கம், குழப்பமான மனநிலைமை, 2 நினைவுகளின் அனுபவம், முறுமுறுப்பு, முறையிடுதல், செய்யக்கூடாதது செய்கிறது. இப்போ ஒரு சிலருக்குள்ளெல்லாம் முறுமுறுப்பு, முறையிடுதல்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கிற பதட்டம் தான் அதுக்கு காரணம். ஒரு விதமான ஒரு பதட்டம் இருக்கு. அவங்க முறுமுறுக்கிறதுனால முறையிடுதல் அப்படிலாம் கிடையாது, பதட்டம். பைபிள் நமக்கு சொல்லுது பதறான், விசுவாசிக்கிறவன் அப்படிதான் பதறான். கடல் கொந்தளித்து சூறாவளி காற்று வீசுகிறது போல இருக்குது, படகுல தண்ணி ஏறுது, படகு அலையப்படுது, ஆண்டவர் நிதானமாக இருக்கிறார். சரியா? ரைட், ஓகே. எந்தெந்த சூழ்நிலையிலலாம் நம்ம பதறாமல் இருக்கணும்
ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பெல்லாம் பதறாமல் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு 7 குறிப்பு கீழே நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் கேளுங்க, உங்களுக்குரிய வார்த்தையாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமாம், இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், அந்த பகுதியை கேட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. பதறான் ஒரு தேவனுடைய பிள்ளை நம்முடைய லைஃப்பில் முதலாவது நம்முடைய இழப்புகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள் நேரங்களில் பதறவே கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். இழப்பு, நஷ்டம், கஷ்டம், வேதனை, பாடு, இந்த மாதிரிப்பட்ட நேரங்களில் நம்ம பதறவே கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால் 1 சாமுவேல் 30:6 அப்படி உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே இன்றைக்கு தூதாத்தான் பேசிட்டு போவோம். தூதா மீன்ஸ் எப்படின்னு சொல்லலாம், சில கருத்துக்களை உங்களுக்கு அப்படியே சொல்லுவோம். வசனம் சொல்லுவோம், எல்லா வசனத்தையும் வாசிப்போம் இல்லை. நீங்கள் கேளுங்க, கேட்குறதுல உங்களுக்கு எதெல்லாம் உங்களை தொடுதோ அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளு. 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் ஜனங்கள்ல எல்லாருமே அழுகிறதுக்கு பலன் இல்லாத போகிற அளவுக்கு அழுதான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மனக்லேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். பார்த்தீங்களா, கடன்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, உதவியற்றவங்க, தாவீதோடு வந்து சேர்ந்தவங்களாம் எப்படிப்பட்டவங்க? கடன்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, இப்படிப்பட்டவங்க தான். அதை இப்படி அழகாக ஒரு பரிசுத்தவான் சொல்லுவாங்க. காமுகா, ஓமுகா அப்படின்னா என்னது? கடன்பட்ட தாவீது இப்போ தலைவர் ஆனார் அப்படின்னா காமுகா தலைவர், கடன்பட்டோர் முன்னேற்ற கழகம் காமுகா. ஓமுகா அப்படின்னா என்னது? ஒடுக்கப்பட்டோர் முன்னேற்ற கழகம். நேமுகா நெருக்கப்பட்டோர் முன்னேற்ற கழகம். பாமுக பயப்படுகிறவர்கள் முன்னேற்ற கழகம். இப்படி நிறைய நம்ம என்ன செய்யலாம், பைபிள் அப்படித்தான் சொல்லிது. தாவீது, வாசிங்க அந்த வசனத்தை. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் எனும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள் என்ன யாரு? ஒடுக்கப்பட்டோர் சங்கத்துக்கு தலைவர் யாரு? ஆமா, ஓமுகா. வாசியா. கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். என்னது? முறுமுறுக்கிறோர் முன்னேற்ற கழகம். முறுமுறுக்கிறோர் முன்னேற்ற கழகம் எல்லாருக்கும் என்ன செய்தாரா? என்னாரா? கூடிக்கொண்டார்கள். அவர்கள் எல்லாருக்கும் அவன் யாரானார்? தலைவன் ஆனார். அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுத்து இவங்களெல்லாம் நடத்திட்டு போனால் ஒரு நாள் எல்லாம் இழந்து நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் அவரை கல்லை எறிகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். வேதம் சொல்லுது, அந்த வசனத்தை வாசித்தா 1 சாமுவேல் 30:6 மறுபடியும் ஒருக்கா வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் குமாரத்தின் நிமித்தமாக மனக்லேசமான எல்லாம் இழந்துட்டாங்க. எல்லாவற்றையும் சிறைப்பிடித்துட்டு போயிட்டாங்க. வாசியா. அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் தன்னை கல்லறிய வேண்டும் நினைச்சாங்க. ஆனா தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். சூழ்நிலை எல்லாம் எதிர்வினையா இப்ப இருக்குது. ஒரு பெரிய இழப்பு. சிக்லாவில் வந்து அமலேக்கின்ற வல்லமை பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால கர்த்தர் செய்ததான ஒரு பெரிய விஷயம், தாவீதுக்குள்ள ஒரு மனத்தடம் உண்டாகுது. தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்றைக்கு இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையின் இழப்புகள் இப்படிப்பட்டதாக இருக்கலாம். இப்போ நம்ம சபையில் இவ்வளவு பெரிய இழப்போடு கூட யார் இருக்கிறாங்கன்னு என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. பட் இதே போல் ஒரு சில இழப்புகள் இருக்கலாம். அவங்க குடும்பம் உங்களுக்கு விரோதமாக நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய, வேதனையை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கலாம். நீங்கள் கடந்து போகிற பாதைகள் அப்படி இருக்கலாம். உங்களை லைஃப்பில் ஒரு வேளை இந்த காலை வேளையில் நீங்கள் இழந்து போன அனுபவத்தில் இருக்கலாம். ஒரு சில வசனத்தை சொல்லிட்டு போவோம்.
சமயம் நமக்கு முன்பாக குறைவாக இருக்குது. தியானிக்க வேண்டிய வேத பகுதிகள் அநேகம் இருக்கிறது. யோபுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21, 22, யோபுடைய புஸ்தகம் 13, 15 வாசிக்கும் போது, யோபுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கும் போது வாசிய. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இங்க என்ன இந்த பகுதியில் நெருக்கம், நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம், நஷ்டம், பாடு, உபத்திரவங்கள், வேதனைக்குரிய சூழ்நிலைகள் வரும்போது பதறக்கூடாது. அப்படிங்கும்போது பக்தன் யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்துட்டார். சரீரத்தின் சுகத்தை வரைக்கும் இழந்தாச்சு. அந்த வாயினால என்ன செய்யலையா? பாவம் செய்யலையா? நான் இந்த நாட்களில் எல்லா பிரசங்கத்திலையும் சொல்லுவேன், சபைகளுக்கு, ஆவிக்குரிய சபைகளுக்கு போகிற சில தெய்வ பிள்ளைகள் கேட்குற, இந்த சபைக்கு வந்து என்ன கிடைச்சேன்? இங்கே என்ன மல்லிகை கடையாக வச்சுருக்கிறோம்? இந்த சபைக்கு வந்து எனக்கு என்ன, என் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சு? இங்கே என்ன மேட்ரிமனி திருமண தகவல் மையமாக வச்சுருக்குறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறேக்கு. இங்கே வந்து என்ன கிடச்சிது? இங்கே என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸாக வச்சுருக்கு, வேலை போட்டு கொடுக்கேக்கு. அல்லேலூயா. ஆமாம், இங்கே வந்தால் பரலோகத்துக்கு போகலாம். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைடைய லைஃப்பில் இந்த அனுபவம் கண்டிப்பாக தேவை. நீ வாசித்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தெரியும். 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசித்தா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அங்க தாவீது ராஜா தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினார். இங்கே என்ன சொல்லியிருக்கு? அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். என் உயிர் பிரிய மட்டும் என் உத்தமத்தை விட்டு விலகேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். அவ்வளவு சோதனைகள், அவ்வளவு பெரிய இழப்புகள், நஷ்டங்கள் மத்தியிலும் யோபு பக்தனுடைய அறிக்கை, என்னை கொன்றால் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இன்னும் ஒரு சில வசனத்தை வாசித்தா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ரூத்துடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7 17 வரைக்கும் வாசித்தா. ரூத்துடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7 17 வரைக்கும் வாசித்தா. 7 வாசித்துட்டு 17 வாசியா. தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. 8வது வசனத்தை வாசியா. நகோமி தன் 2 மருமக்களும், 2 மருமக்களும் இளம் விதவைகள், புருஷனை இழந்தவங்க, பிள்ளைகள் இல்லை. நகோமி எவ்வளவு அதைரியமாய் பேச முடியுமா பேசுறாங்க. 17வது வசனத்தில் அவளுடைய மன உறுதியை கண்டு. மோவாப் தேசங்கிறது சாதாரணப்பட்ட தேசம் இல்லை. ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வார்க்கப்படவில்லை. மோவாப் பெத்த பெருமைக்காரன், சுகபோகமான அனுபவங்களுக்குரியவர்கள். அப்படிப்பட்ட தேசத்தின் அனுபவங்கள் எல்லாம் இட்டு சொந்த புருஷனை இழந்து நகோமியோடு கதிர் புறப்பட்டா. நகோமியோடு வர்றா. அவ மன உறுதி. பதறான். போகிற தேசம் அவளுக்கு சரியா தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதுக்கு முன்னால போகல. மாமியார் அதைரியப்படுத்துறாங்க, நீ என் கூட வந்தா உனக்கு கல்யாணம் நடக்காது, என் கூட வந்தா உனக்கு பிரயோஜனம் இல்லை. அவளுடைய மன உறுதி. இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை ஆராய்ந்து பார். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவரா இயேசுப்பா, விசுவாசிக்கிறவன் பதறான். பதற மாட்டாங்க, லபலபன்னு அடிக்க மாட்டாங்க. ஐயோ, சில தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்ல எல்லாம் எடுத்து பார்த்தா என்ன, நம்ம இல்ல சில நேரங்களில் பதறுறோம், லபலபன்னு அடிக்கிறோம். அதில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் சொல்றது, எனக்கு நீ யாருமே இல்லை. உலகம் உங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்களுக்குரிய முதலமைச்சர், இந்திய பாரத பிரதமர் உங்களுக்குரியவர், ஜனாதிபதி உங்களுக்குரியவர், இந்த இந்திய தேசம் உங்களுக்குரியது, கலெக்டர் ஆபீஸ் உங்களுக்குரியது, மாநகராட்சி ஆபீஸ், மாநகராட்சி மேயர், அதிகாரிகள் எல்லாம் உங்களுக்குரியவங்க, காவல்துறை உங்களுக்குரியது, பறந்து விரிஞ்ச தேசம் உங்களுக்குரியது, முதுமலை காடு உங்களுக்குரியது, தமிழ்நாடு உங்களுக்குரியது.
எந்த சிம் கார்டு வாங்கினாலும் அந்த சிம் கார்டு கம்பெனின்ற எல்லா டவரும் உங்களுக்குரியது. எது உங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. எது உங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு அதை கிரகிக்கவே முடியலை. எல்லாமே உங்களுடையதாக இருக்குது. முதலமைச்சரை கேளுங்க. இறந்து போன நம்முடைய ஜெயலலிதா பழைய முன்னாள் முதலமைச்சர் அவங்க சொன்னாங்க, மக்களால் நான் மக்களுக்காக நான், மக்களால் நான் மக்களுக்காக. இப்பொழுது இருக்க முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் நல திட்டம் உங்களுக்காகவே இருக்கிறார். பாரத பிரதமர் உங்களுக்காகவே ஏழைகளின் சின்னமாய் அவர் விளங்கிட்டு இருக்கிறார். நீங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? பாருங்க, உங்களுக்கு எப்படி விளக்கம் சொல்றதுக்குன்னு எனக்கு தெரியல. விசுவாசிக்கிறவன் பதறான். பதற மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, அதைரியப்பட மாட்டாங்க, அவிசுவாசப்பட மாட்டாங்க, அவநம்பிக்கைக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டு விதமான நினைவுகளில் குந்தி குந்தி நடக்கிறது போல கலக்கம் குழப்பமான மனநிலைமைக்கு வர மாட்டாங்க. செய்யக்கூடாத செய்ய வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட மாட்டார்கள். என்ன ஒரு சிலருடைய வாழ்க்கையை உங்களுக்கு எடுத்து சொல்றேன், அப்போ நல்லா புரியும். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30-23 வாசித்தால், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30-23 வாசித்தால் வாசிங்க. பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். போதும். 23வது வசனத்தை வாசிங்க. அவள் புருஷன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 23வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் சூனேமியாளாகிய சூனேமியாள் என்ன செய்தா பாருங்க, வாசிங்க. அப்பொழுது அவன் இது அமாவாசையும் அல்ல ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள் எல்லாம் சரிதான், நான் போக வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி. எலிசா ஒருவேளை நான் நினைக்கிறேன் அமாவாசை பிரேயர் நடத்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. அமாவாசை பிரேயர் எலிசா நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நாட்களில் சில தெய்வ ஜனங்கள் அவரை தேடி போகிறது போல இருந்திருக்கு. ஓய்வு நாள் ஓகே, ஆனால் இது அமாவாசையும் அல்ல ஓய்வு நாளும் அல்லன்னு சொன்னதுனால ஒருவேளை அமாவாசை ஜெபம் நடந்திருப்பாங்களா இருக்கும். ரைட், ஓகே. இந்த வீட்டுக்காரர் கேட்குறாங்க, என்ன அமாவாசை இல்லை ஓய்வு நாளும் இல்லையே, நீ எப்படி இன்னைக்கு அவரிடத்துல கூட்டத்துக்கு போகிறேன்னு சொல்ல அப்படிங்கிற கேட்க. அதற்கு அவங்க சொல்கிறாங்க 21-22 பிள்ளை செத்து போச்சு, வீட்டுக்குள்ள பூட்டி போட்டுட்டு போறான். சூனேமியாள் ஐயா சூனேமியாளுடைய பிள்ளை இறந்து போச்சு. பிள்ளை நம்மன்னா ஊரை கூப்பிட்டுருப்போம், கூப்பிட்டது சத்தம் போட்டே தப்பு இல்லை. இப்படி ஒரு பெண் வாழ்ந்து இருக்கிறாங்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அல்லேலூயா. இது தெரியல இல்லை, நீங்கள் வச்சிருக்க பைபிளில் எப்படி எழுதியிருக்குன்னு தெரியல. நம்ம பைபிளில் அப்படி எழுதலை. வாசிங்க 21-22 வாசிங்க. அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் போன்ல பேசினே தப்பா இல்லை. எவ்வளோ திடமா வாழ்ந்திருக்கான், பதறான். அவளுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்திருப்பாருங்க. ஒரு ஊழியக்காரரு ஜோம் பண்ணி எனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிது, என் பிள்ளை இறந்து போயிட்டான், நான் அவர்கிட்ட போனோம், எனக்கு எந்த விதத்துலையும் இப்போ இருக்கக்கூடாது, என் வீட்டுக்காரருக்கு நான் சொல்கிற விதம் கவனமாக இருக்கணும். உண்மையா பொய்யா? பதட்டம் இருந்திருக்கா? இல்லையே. எவ்வளோ அழகாக அந்த பிள்ளையை கொண்டு போய் இப்போ இது அந்த தேவனுடைய மனுஷனுக்கு கட்டி வச்சிருந்த ரூமில் உள்ள கட்டிலில் போட்டு எவ்வளோ திடகரத்தமாக அந்த 22வது வசனத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாக தேவனுடைய மனுஷன் இருக்கு இடம் மட்டும் போய் வரும்படியாக வேலைக்கால் ஒருவனையும் ஒரு கழுதையை எனக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு 20வது வருஷம் 23வது வசனத்தில் அவ சொல்ற அந்த வார்த்தையை பாருங்க. 23 மறுபடி வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. இது அமாவாசையும் அல்ல ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள் எல்லாம் சரிதான். எல்லாம் சரிதான். என்ன வார்த்தை சொன்னாங்க? எல்லாம் சரிதான், எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, எனக்கு போகணும். எனக்கு ஏன் போறான்னு புருஷன் கேட்டாங்க, காரணம் சொல்லலை. எல்லாம் நல்லா இருக்கு, எனக்கு போகணும், எனக்கு போகணும். முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கல, என்ன ஒரு மாதிரி தூட்டை இறக்கி வச்சுட்டு ஒரு மாதிரியா இருந்தேமா இருக்கு,
எல்லாம் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தேமா இருக்கு. கண்டுபிடிக்க முடியலைங்க, கண்டுபிடிக்க முடியலை. போனாங்க தேவனுடைய மனுஷன்டே காலை பிடிச்சிட்டு நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் தான் நான் என்ன செய்வேன், போவேன்னாங்க. அல்லேலூயா. நம்ம ஆட்கள்லாம் எங்கேயோ போய் யாரு காலையே பிடிச்சி அழுதுகிட்டு இருக்க பழகிட்டு இருக்கிறோம். அன்னைக்காவா எலிசா காலை தான் பிடிச்சா அவளுக்கு தெரியும். எலிசா வந்தால் தான் கேயாசியே காலை பிடிக்கல. அல்லேலூயா. ஆமாம், கேயாசி இல்லைன்னா வேலைக்காரன் காலை எவன் காலையும் போய் பிடிச்சிட்டு நின்றுட்டிங்கன்னா பிரோஜனம் இல்லாமல் ஆயிரும். எலிசா காலை பிடிச்சா வரணும் ஐயா, உங்களால் தான் எனக்கு குழந்தை கிடச்சிது, இப்போ அந்த குழந்தை எப்படி இருக்குது, நீங்கள் வாங்க. கரெக்டாக போனாங்க, கிளியராக வேலை நடந்துட்டு. அல்லேலூயா. பதறக்கூடாது, பதறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட பதற்றமற்றவர்களாக இருக்கிறதுக்கு. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்தா. லூக்கா சுவிசேஷம் 16:25 வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். நல்ல ட்ரெஸ் இல்லை, நல்ல சரீரத்தில் வியாதி, பருக்கள் நிறைந்த நிலவரம், நாய் நக்கக்கூடிய நிலவரம். என்ன நிலவரம்? ஒரு பதட்டம் இல்லை, ஃபுல்லாக தீமையை தான் அனுபவிச்சான். பூமியில் வாழும்போது அவன் அனுபவிச்சதில் மெஜாரிட்டியை தான் தீமையை மட்டும்தான் அனுபவிச்சான். பதறான். அப்போ முதல் குறிப்பு பதறான் என்று சொல்லும்போது நம்முடைய இழப்புகள், நஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள், கஷ்டமான சூழ்நிலையின் மத்தியில் பதறாங்க. வீட்லேயும் பதறாங்க, இருக்கிற இடங்கள்லையும் பதறாங்க, வேலை செய்கிற இடத்துலையும் பதறாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கவனமாக ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனங்கள் பதட்டம் மற்றவர்களாய் வாழ பழகும். சரியா? 2 வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்த. ஆதியாகமம் 12:1, ஆதியாகமம் 22:2-12 வாசியா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. வாசிங்க. ஆதியாகமம் 22:2-12 வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விட்டு விடுகிறதற்கு பதறக்கூடாது. ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னாங்க 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசித்தா, உன் தேசத்தையும் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு விடு. பதறலைங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாம் தேவன் அழைத்த போது புறப்பட்டு போகிற இடம் தெரியாத போது அவன் எப்படி போனானா? ஆமாம், ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு கோமாளி மாதிரி, ஒரு பைத்தியாரம், ஒரு புத்திசுவாதீன மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தார். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். என்ன கஷ்டப்படுறாங்கப்பா நம்ம ஆட்கள். ஒரு பொட்டு வைக்கிறத விடன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு பூ வைக்கிறத விடன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எங்கள் பொட்டு வைக்காதீங்க, பூ வைக்காதீங்கன்னு சொல்ல, நல்லா வைங்க, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வைங்க. என்ன கஷ்டப்பட வேண்டியது இருக்குது நம்ம ஆட்கள். ஒரு கொலுசு கலத்துன்னா என்ன கஷ்டமாக இருக்குது, எதுக்கு போடுறாங்கன்னே தெரிலங்க. கொலுசு, அதுக்கு 1000 சாக்கு போக்கு நம்ம ஆட்கள் வச்சுருக்கிறாங்க. நகை போடுறதுக்கு 1000 சாக்கு போக்கு வச்சுருக்கிறாங்க. அருவருப்பான வஸ்திரம் போடுறதுக்கு 1000 சாக்கு போக்கு வச்சுருக்காங்க. ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டாருங்க. அதுக்கு தான் 22ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தையும் வாசம். இது ஆதியாகமம் 22:2-12 ஒருக்கா கூட வாசித்து பாருங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் ஆண்டவர் சொல்றாங்க, உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும். அவன் ஒரு பிள்ளை எப்படி இருந்துச்சு, அவனுக்கு நேசகுமாரனா இருந்தாங்களாம். 22வது வசனத்தில் நேசகுமாரன்ங்கிற வார்த்தை எடுக்கப்பட்டிருக்கு, வாசித்து பாருங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். எனக்காக நேசகுமாரன் எடுக்கப்பட்டுட்டார். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளில் பெரிய பிரச்சனை இன்னைக்கு நேசகுமாரன் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தில் உலகத்தில் இருக்கிற ஏதோ பணம், பொருள், சொத்து, சுகம், ஏதாவது மனுஷங்க மேலே இருக்கிற அன்பு தான் காரணமாக இருக்குது.
யாக்கோபு யோசேப்பை நேசிச்சான், பிரச்சனை. பெஞ்சமீனை நேசிச்சார், பிரச்சனை. தெய்வ ஜனங்களால் இன்றைக்கு அதை கண்டுபிடிக்கவே முடியல. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், தேசத்தை விடு, குடும்பத்தை விடு, எல்லாம் விட்டார். ஆகாரை விட்டார், இஸ்மவேலை விட்டார், கேத்துராலை விட்டார், 6 பிள்ளைகளை விட்டார். எல்லாவற்றையும் ஈசாக்கு பலிபீடத்தில் கொண்டு போய் வச்சு ஆண்டவர் சொல்றாங்க, இப்பொழுது நீ எனக்கு பயந்திருக்கிறாய் என்று அறிந்திருக்கிறேன். நான் எத்தனை பேருக்கு அப்படி பயம், தெய்வ பயத்தோடு விடக்கூடிய அனுபவம் இருக்குது? இல்லையே. ஊழியக்காரங்களுக்கே இல்லையே. ஊழியக்கார குடும்பம் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு அனுபவிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ, எந்த அளவுக்கு ஜனத்தை ஏமாத்தி காணிக்க பணத்தில் சுகபோகமா லக்ஸூரியஸா வாழ முடியுமோ, வாழ்றதுக்கு ஏற்ற விதத்தில் பிரசங்கம் பண்ணா ஏற்ற விதத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். எப்படி விடுவான்? நாங்க போடக்கூடாதுன்னு எங்க சொல்லி இருக்கு? கேட்கான். மருந்து எடுக்கிற ஊழியக்கார மருந்தை விட்டுருவானா? விட மாட்டான். மருந்து எடுக்கிற விசுவாசி மருந்தை விட்டுருவாங்க? விட மாட்டாங்க. செத்து போவான். ஆடம்பரமான அலங்காரமான வாழ்க்கை வாழ்றவங்க விட்டுருவாங்க? விட மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனை வயசுல கண்ணை எமையை பிளக் பண்றவங்க இருக்கிறாங்க. எத்தனை கிழவிமார் இன்னைக்கு கருப்பு மை, எத்தனை கிழவிமார், எத்தனை ஊழியக்காரன் விட மாட்டான். எத்தனை கிழவிமார்களுக்கு ஆசை இருக்குது, வேலை செய்யற இடங்கள்ல போற இடங்கள்ல தன்னை பார்க்கும்போது கோரியோட தெரியணும்னு சொல்லி அழுக்கு பிடிச்ச விடுவார். இல்ல நகை நட்டு இல்லாம செய்யற வேலை. ஆபிரகாம் வேதத்தில் வாசிக்க எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 9வது வசனத்தையும் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க, தெரியும் அவன் எப்படி வாழ்ந்திருக்கிறார்னு சொல்லி. வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல எப்படி வாழ்ந்தானா? எப்படி வாழ்ந்தானா? பரதேசியை போல வாழ்ந்தானா? ஒண்ணு இல்லைன்னா முட்டுக்கு மேல தூக்கி போட்டு ட்ரெஸ் உடுத்து திரியாளுவ. முழுசா உடுத்தா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. விட முடியாதே, விட்ட முடியாதே. பொம்பளை பிள்ளைகள் எல்லாத்துக்கும் ஆம்பளை பையலுக்கு ட்ரெஸ் மேல ஒரு ஆசை கொள்ளணும். பயல்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவனுக்கு நைட்டி வாங்கி கொடுத்துடலாம். அவனுக்கு 2 லெக்கின்ஸ் வாங்கி கொடுத்து அவனை போட்டு எடுத்துருவான். இப்போ குழல் அப்படிதான் போடுறான். இப்போ நேற்று ஒருத்தவங்க சொல்றாங்க, குழலை மடிச்சு கேர்பின் உள்ள வச்சிருக்கானா. சில முடிய வளர்த்து அந்த இது கிரீட மாதிரி ஒன்றை வச்சு எடுத்துறியான்னு. பெந்தகோஸ்துக்காரனோ பிரெஞ்சு தாடி. ஆபிரகாம் ஆதியாகமத்தில் ஒரு வசனம் உண்டு, பூமி தாங்கக்கூடாத சொத்து வசதியோடு வாழ்ந்துகிட்டு இருந்தாராம். ஆபிரகாமுக்கு சொத்து, இன்னைக்கு இருக்க ஊழியக்காரனுக்கு சிலருக்கு சொத்து எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. விசுவாசிகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க முடியாது. இந்தியா கிறிஸ்தவ நாடாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறதுன்னா கணக்கு வழக்கு பார்த்து சில ஊழியக்காரனை உள்ளே கொண்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் பயந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். வரக்கூடிய பணத்தை எப்படியோ சேர்க்கறதுக்கு வழியாக ஆஸ்பத்திரி, ஸ்கூலு, காலேஜின்னு கட்டி கணக்கு காட்டிக்கிட்டு தெரியான். ஊழியத்துக்கு வந்த பணம் ஊழியத்தில் செலவழிச்சிருக்கலாம், ஊழியத்தில் ஜனங்களுக்கு கொடுத்துருக்கலாம், இல்லாத ஊழியக்காரர்களுக்கு கொடுத்துருக்கலாம். வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் சொத்து பணத்தை விற்றுக்கிட்டு வந்து இந்த ஊழியத்தை மிஷினரியாக ஊழியம் செய்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியக்காரன் சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். எவன் விடுவான்? எவன் போவான்? எனக்கு இயேசுவை பற்றி தெரியும் நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவான். ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார், உனக்கு என்ன, ஒன்ன எனக்கு தெரியாது. விடுறதுக்கு பதற மாட்டான். லேலுயா. சீசர்கள் 2 படகு அமிழத்தக்கதா மீன் பிடிச்சி கரையில் கொண்டு வந்து விட்டாங்க. என்ன பின்பற்றி வாங்க, பதட்டமே இல்லாம மீனை விற்கலங்க, அவங்க போக்கில் போனாங்க. லேலுயா. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருந்த காலத்தில் வெளிச்சமா சந்தித்த போது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீர் யார்? நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்க? அந்நேரம் முதல் கொண்டு எல்லாவற்றையும் விட்டாரு. மாம்சத்தோட ரத்தத்தோட ஆலோசனை பண்ண முடியல. இன்னைக்கு விட முடியலையே. பதட்டம். நாங்க கலத்தன்னா ஒரு பதட்டம், ஆடம்பரத்தை விடன்னா பதட்டம். ஆமா இருக்குது. ஓ, உயிர் இருக்கு வரைக்கும் சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் பேசுறதுதான் சத்தியம் அப்படின்னு நினைச்சா, இதுக்கு மேலே இருக்குது, இது கீழே இருக்குது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைக்கு தக்க பேசுகிறோம். அல்லேலூயா.
தெளிவு இருந்தால் தெளிஞ்சிக்க. அல்லேலூயா. ஆமாம், இஷ்டத்துக்கெல்லாம் வாழறதுக்கெல்லாம் ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கு எல்லாத்துக்கும் அனுமதி தரமாட்டார். ட்ரெஸ் எல்லாம் இஷ்டத்துக்கெல்லாம் இது செய்ய முடியாது. நான் போடுறதில் என்ன இருக்குது, நீங்கள் பார்க்குறதில் என்ன இருக்குது? நல்ல ஒரு சகோதரியை கூப்பிட்டு கேளுங்க, உங்களுடைய வஸ்திரங்களில் இப்படிப்பட்ட நிலவரம் அந்த ஆண்களுக்கு அது எப்படி இருக்கும்னு கேட்டு பாருங்கள். சொல்லட்டு சொல்லுவோம் பார்ப்போம். இல்லை ஆண்களுக்கு அப்படி வசீகரம் வராது, உணர்வு வராது, இச்சைக்கு ஏதுவான எண்ணம் வராதுன்னு சொல்லட்டு பார்ப்போம். தெரிஞ்சு தானே செய்கிறாளுவ, விட முடியலையே. பெண்களுக்குரிய ட்ரெஸ் தரி போடணும் தானே பைபிள் சொல்லுது. ஒரு ஆசாரியனுக்கு வஸ்திரத்தை வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்லலாம், நல்ல அழகா கிரமமா நீதியா நியமமா நியமித்திருக்கிறாரே. கிழவிமார்களுக்கு வரைக்கும் அந்த இந்த இதெல்லாம் புருவத்தெல்லாம் பிளக் பண்ணுறாங்களாம். அதெல்லாம் என்ன சொல்லுது, அடி பரம்ப எடுத்து கொடுக்கணும். ரோஸு பவுடரு கிரீமு அவங்க இது இந்த கல்யாணம்னு வந்துட்டுனா போதும், உடனே உதட்டுக்கு ஒரு மாதிரி என்னத்தையா சாயத்தை பூசிட்டு இப்படியே நிற்காது. ஆபிரகாம் அவ்வளோ சொத்து. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, ஆதியாகமத்தில் வாசியா. எத்தனாவது அதிகாரம் எத்தனாவது வசனம்? 13:6 வாசியா. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லை. வாழ்ந்த இடத்துல எப்படி வாழ்ந்தாங்களா? அவங்க பரதேசியா வாழ்ந்தாங்களாம். பரதேசியா வாழ்ந்தாங்களாம். பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு சொத்து இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு தெய்வ பிள்ளை ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பிரதர் இப்படி நமக்கு வந்து இந்த பிள்ளைகள்லாம் இந்த இது நம்ம அது என்னது வீடியோ மாதிரி போடுறது பார்க்குறதுக்கு அந்த பிள்ளைகளை நம்ம வந்து நெட்டில் இது சரி. சிஸ்டர் சொல்லி இனி வேண்டாம், நிறுத்துங்க, இனி சின்ன பிள்ளைகளை வச்சு நம்ம அதை செய்ய வேண்டாம், முடிஞ்சு விட்டுருங்க. நம்ம தெய்வ பிள்ளை ஒருத்தங்களுக்கு இது இல்லை, அது கரெக்டுனா ரைட், ஓகே, வேண்டாம், சரிதான். நம்ம பிள்ளைகளை இதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் படுத்தணும், நெட்டில் பிள்ளைகள் வரணும் அப்படின்னு சொல்லி அதை பார்க்கணும், வேண்டாம், ஆடியோ போடுங்க. பிள்ளைகளை நாமே அதுக்குள்ளே கொண்டு வராண்டாம், சினிமாமாய் நடிப்புமாய் கொண்டு வராண்டாம், வேண்டாம், விடுங்க. ஒரு ஆத்துமா இடறக்கூடாது. அல்லேலூயா. அதை விட்டுருங்க. ஆடியோவை போடுங்க, வாக்குத்தத்தத்தை ஆடியோவை போடுங்க, கேள்வி ஆடியோவை போடுங்க. அதை போய் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை, விடுங்க. ஓகே, சிஸ்டர்ஸ் சொன்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்காங்க, இது வைக்காங்க, என்ன ஸ்டேட்டஸு வைக்காங்க. வாட்ஸ்அப்பு எதுக்குன்னு கேட்குறேன். அதை பார்த்துட்டு அவங்க வச்சுருக்காங்க, இவங்க வச்சுருக்காங்க, அந்த ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க, அவங்கள குறை சொல்லணும், குற்றம் கண்டுபிடிக்கணும். விசுவாசி ஒருத்தங்க பிறந்த நாளைக்கு, விஜய் அவருக்கு பிறந்த நாளைக்கு வச்சுருப்பாங்க, யாருக்கு பிறந்த நாள் வச்சுருக்கிறாங்க, அதை குறை சொல்லணும். அது ஸ்டேட்டஸில் இப்படி ஒரு மாதிரி ரவுண்டு கட்டி ஆடிட்டு வந்து நின்று அது போட்டிருக்கோம். இல்லை தண்டவாளத்தில் இப்படி பிடிச்சிட்டு ஓடி இருக்கும். எதுக்கு உனக்கு? பார்க்கவும் செய்யாது, போடவும் செய்யாது. அல்லேலூயா. ப்ரொஃபைல் ஃபோட்டோ வரைக்கும் போடாது. சிலர் ப்ரொஃபைல் ஃபோட்டோ போட்டு அங்கேருந்து 2 குருவி சாடுறையுமாய் போட்டிருப்பாங்க. உனக்கு எதுக்கு? இதுக்காக நம்ம வந்தோம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகிற கூட்டத்துக்காக வந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. வைக்கிறவங்க சரியா தப்பு இல்லை, விட வேண்டியதை விடக்கூடியவங்க விடுங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ல, ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா. எல்லாருக்கும் இல்லை பிரசங்கம், உங்க எல்லாருக்கும் இல்லை, இருக்கிறதுல விட வேண்டியவங்க விடுங்க, இல்லாதவங்க அனுபவிங்க. அதில் என்ன தப்பு இருக்கு நான் கேட்குறேன்? அதில் என்ன தப்பு இருக்கு? ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொன்னார் விட்டுட்டு வா. இங்க இருக்கிற ஆபிரகாம்ட்ட, அந்த ஆபிரகாம்ட்ட. அல்லேலூயா. இங்க இருக்கிற ஆபிரகாமும் விட்டுட்டு தான் இருக்காரு, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான் இருக்கு. லூக்கா சுவிசேஷம் 14 அதிகாரம் 26 33 வாஸ்தா. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் நான் சொன்ன வார்த்தை இல்லைங்க. நீங்க ரெட் எழுத்து உள்ள பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஏசப்பா சொன்ன வார்த்தையை எழுதியிருக்கோம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். இப்போ பிரசங்கம் பண்ண ஆள் இருக்கு நீ நினைக்கிறீங்க,
நான் பேசுகிறேன் நீ நினைக்காங்க இருக்கு சொல்லுவாங்க நீ நினைக்கிறீங்க. என்னை விட எதை நேசித்தால் எனக்கு பாத்திரவான் அல்ல. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஊழியக்காரன்லேருந்து தெய்வ பிள்ளையிலேருந்து இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஆண்டவருக்கு மேலே எல்லாவற்றையும் நேசிக்கிறது தான் காரணம். அடுத்த வீட்டிலேருந்து இரவலை வாங்கிட்டு வந்த யானியை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு தரமாட்டேன் 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 தரமாட்டேங்கிறது. வாங்கிட்டு வந்தது அங்கேருந்து ஏனியை கூட தரமாட்டேன் இதுமா அங்கேருந்து ஏதாவது பொருளை வாங்கின. ஆண்டவர் இந்த பூமியில் இரவலாக தான் இதெல்லாம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. குறிக்கப்பட்ட நாளில் அவர் எடுத்துக்கிடுவார், கொடுக்கணும். நம்ம ஆட்கள் எல்லாம் கைக்குள்ளே வச்சுட்டு எனக்கு 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 ஆமாம் உனக்கு பையஸ். அடுத்த வாசிங்க 33 வாசிங்க. இதில் வெறுக்காவிட்டால் கவனிச்சுடுங்க, வார்த்தையை நல்லா கவனிச்சுங்க. வெறுக்காவிட்டால் என்ன வார்த்தை சொல்லியிருக்கு? வெறுக்காவிட்டால் நல்லா புரிஞ்சுப்போம் சரியா? 2 குறிப்பு பிரசங்கத்தை முடிப்போம், அடுத்த வேணா திருப்பி பார்க்கலாம். வெறுக்காவிட்டால் அடுத்த வாசியா. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் வெறுத்து ஆமாம் ஒரு விசுவாசி வெறுக்கணும், ஒரு ஊழியக்காரன் விடணும். நல்லா சொல்லியிருக்கு பாரு. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு ஊழியக்காரனா சீசனா என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அவன் சொல்லலாம் எனக்கு ஏசப்பாவை தெரியும்னு சொல்லலாம். தான் மனைவி பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக கோத்திரத்துக்காக உழைச்சி சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொல்லலாம். எனக்கு ஏசப்பாவை பற்றி தெரியும். அவர் சொல்லுவார் எனக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது. சீசனாக இருக்க முடியாது, சீசனாக இருக்க முடியாது. சிலருக்கெல்லாம் இந்த மார்க்கத்தில் சிலர் எனக்கு அதெல்லாம் பிடிக்காதும்பாங்க ஈஸியாக. எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த பிள்ளையை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அந்த மகனை ரொம்ப பிடிக்கும், பொம்பளை பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொன்னே தப்பா? எனக்கு என் பொம்பளை பிள்ளை எனக்கு ஜீவன் மாதிரி, உயிர் மாதிரி, ரொம்ப பிடிக்கும், உயிர் மாதிரி. வெறுக்காவிட்டால் எது? வெறுக்காவிட்டால் எங்கள் ஊழியத்தில் சொல்லுவாங்க, அம்மைக்கு காய்ச்சல்லாம் பிள்ளைக்கு தலைவலியும் காய்ச்சலும்பாங்க. அம்மைக்கு காய்ச்சல்லாம் பிள்ளைக்கு மண்டை குத்தும் காய்ச்சலும். வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். ஆபிரகாம் நீங்கள் நினைக்கிறேமா? இல்லைங்க, பிள்ளையை கொண்டு கொடுன்னு சொன்னோன்னே கொண்டு போய் பலியிட வந்தபோது தான் சொல்கிறாரு, நீ இப்பொழுது எனக்கு பயந்திருக்கிறாய் என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. தெய்வ பயம் உள்ள ஒரு மனுஷன் எதையும் விடுறதுக்கு எப்பவும் ஆயத்தமாக இருப்பான். அல்லேலூயா. வாழ்க்கையின் வேதனைக்கு, பிரச்சனைக்கு, கஷ்டத்துக்கு, புலம்பலுக்கு, கண்ணீருக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இதுவான்னு பாரு. விட வேண்டியதை விடாமல் இருக்கிறியான்னு ஆராய்ந்து பாரு. அல்லேலூயா. ஆமாம், விட வேண்டியதை விடாமல் இருந்தீங்கன்னா ஒரு நாள் நிம்மதியாக வாழ முடியாது. சிலதெல்லாம் விட்டு தான் வாழணும் இந்த பூமியில். சில கஷ்டத்துக்குரியதெல்லாம் நம்ம கூட இருக்கக்கூடாது. நமக்குரியது இல்லாததெல்லாம் நம்ம கூட என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலருடைய வாழ்க்கையில் சில இதெல்லாம் ஆண்டவர் விட வச்சிருப்பார். விடுறதுக்கு ஏற்ற சூழ்நிலையை அனுமதிச்சுப்பார்னா சந்தோஷமாக நினைக்கணும். அல்லேலூயா. இந்த பூமியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பாதையில் ரொம்ப கவனமாக, ஆண்டவர் நம்ம நடத்துகிற பாதைகளை ரொம்ப கவனமாக ஆண்டவருடைய கிருபையினால் விட வேண்டியதெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமாக. ஆபிரகாம் கர்த்தருக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். மத்தேயு சுவிசேஷத்தில் வரும்போது ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்படுவதற்குரிய இடத்துக்கு வந்தாங்க. விட வேண்டியது எல்லாவற்றையும் விட்டாங்க. கூடாரங்களில் வாழ்ந்தாங்களாம். விடுறதுக்கு பதறக்கூடாது. விட்டா என்ன நடக்கும், ஏது நடக்கும்? நகையை கலத்திட்டா என்ன நடக்கும்? ஆடம்பரத்தை விட்டுட்டா என்ன நடக்கும்? லெக்கின்ஸை விட்டா என்ன நடக்கும்? ரோட்டில் போகிறவன் பார்க்க மாட்டான், அவ்வளோதான். லேலுயா. குட்டை ட்ரெஸ்ஸை போடுறத நிறுத்தினா என்ன நடக்கும்? தெருவில் இருக்கிறவங்க, வீட்டு பக்கத்தில் வர்றவங்களும் ஒன்றை பார்க்குறத குறைச்சிக்கிடுவாங்க, அவ்வளோதான். ஒழுக்கமான ட்ரெஸ் கொடுத்தா என்ன நடக்கும்? உன் புருஷனுக்கு மட்டும் நீ அழகாக இருப்பா, அதான் உண்மை. இதில் என்ன இது இருக்கு? என்ன நல்லா போடுங்க, கிழிச்சி நல்லா போடுங்க, அரைக்குறையெல்லாம் போடாங்க, கொஞ்சம் கிளியில கூடுதலாக கிளிங்க. உடம்பு வைக்க கொஞ்சம் நல்ல முறைக்கு கிழிச்சு போடுங்க, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். போடும்போது அப்படி போடுங்க, தைக்கும் போது அப்படி தையுங்க, டெய்லர்கிட்ட சொல்லும் போதே தையுங்க, கடையில் போய் எடுக்கிறதா அப்படி எடுங்க, விட்டுறாங்க.
போகாதே, பரலோகத்தை வண்டி போகாத, பூமியிலே வாழ்ந்துட்டு சாவுங்க. இருக்கிற நாள் நல்லா வாழுங்க. சாகு வரைக்கும், கடைசி வரைக்கும் மாத்திரை தின்னதை விட்டுறாங்க. கடைசி வரைக்கும், கடைசி உயிர் போகும் வரைக்கும் போக கூட ஆயில கோரடு வச்சு திறந்து ஒரு மாத்திரையை போட்டு ஒழுங்க வைக்கட்டு விட்டுறாங்க. ஆண்டவர்கிட்ட போகும்போது சொல்லுங்க, மாத்திரையோடு தான் வந்தேன் ஆண்டவரே, ஏசின் ரத்தம் ஜெயன்னு சொல்லி மாத்திரையை போட்டாங்க சொல்லுங்க. விடுங்க, விட வேண்டியதை விட்டுட்டு பரலோகத்துக்கு போகிறது ரெடி ஆகுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனால் கட்டி உண்டாக்கப்பட்ட நகரத்துக்காக காத்திருந்தாராம். பதறான். விடுறதுக்கு பதற மாட்டாங்க. அல்லேலூயா. இன்னும் என்ன பதட்டமாக இருக்குது. டை அடிக்கிற ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்லி பாருங்கள், டை அடிக்கிறத விட்டுங்க பாஸ்டர், விடுவாங்க நீ நினைக்கிறீங்க? கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த் வந்துட்டு நம்ம ஆட்கள் குலுப்பு எப்படி இருக்குன்னு நீ நினைக்கிறீங்க? அப்போது சிலர்லாம் நினைக்கிறது ஒன்றும் பிரதருக்கு தெரியாது, ஒன்றும் அவருக்கு தெரியாது, அவர் கண்டுக்காமல் சிரிச்சிட்டு போய்கிடுறாருன்னு சொல்லி. ஆண்டவர் சொல்லிட்டார், கீழே இறங்குனா ஒருத்தட்டையும் ஒன்றையும் பேசாத, விட்டுரு, அவங்க போக்கில் எப்படி இருந்தாலும். ஸ்டேஜுக்கு வந்தால் வசனத்தை கரெக்டாக சொல்லிடு. சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனமும் அப்புறம் கேட்குறவங்க கேட்டு அவங்க கையில் இருக்கிற பைபிள் மாதிரி பிரசங்கத்தை பண்ணிட்டு போயிரு. ரைட்டா? அப்போ ரெண்டாவது என்ன செய்யணும்? ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் விடுறதுக்கு பதறக்கூடாது. விடுறதுக்கு என்ன செய்யக்கூடாது? பதறக்கூடாது. இன்னும் சிலருக்கெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லிக்கு கஷ்டமாக இருக்குது. ரைட்டா? வச்சிடுங்க. உங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு இருக்கணும் நீ நினைக்கிறதெல்லாம் உங்கள் கூட வச்சிடுங்க, விட்டுறாங்க. டைம் இருக்குது, நேரம்லாம் இருக்குது, நாளெல்லாம் இருக்குது. என்ன பேசுகிறது சத்தியமாக இருந்தால் ஒரு நாளும் ஒரு ஆள் மீறி போக முடியாது. பேசுகிறது மனுஷனுடைய வார்த்தையாக இருந்தால் தான் தப்போம். அல்லேலூயா. இல்லைன்னா நல்லா லாக் ஆயிரும். நம்ம பணம், நம்ம பொருள், நம்ம வசதி எனக்கு இருக்குது, நான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும், 4 ஆள் இருக்குது, அப்படி ஆக்கம் இப்படி ஆக்கம் குரல் கொடுப்பாங்க. ஆமாம், கொடுப்பாங்க உனக்கு குரல். ஆமாம், குரல் கொடுப்பாங்க. நான் அடிக்கடி நினைப்பேன், சொன்னால் கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். மூன்றாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை பதறக்கூடாது. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15 - 17 வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. தானியேலுவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அல்லேலூயா. எல்லாம் விழிப்பா இருக்கிறீங்களா? இங்கே தானே இருக்கிறீங்க. இங்கே என்ன இருக்குது? சிங்க கெபியில போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. தானியேலோ வென்றால் கையெழுத்து போடப்பட்ட பிற்பாடும் என்ன செய்தாரா? தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு எப்பொழுதும் ஜெபிக்கிறது போல. எப்படி? பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்தும் எப்பொழுதும் ஜெபிக்கிறது போல என்ன செய்தாரா? முன் செய்து வந்தது போல இருக்கு. அங்கே தான் முன் செய்து வந்தபடியே ஆமாம். ஜெபத்துக்கு அளவையும் கூட்டலை, குறைக்கவும் இல்லை. ஜெபத்துக்கு அளவை கூட்டவும் இல்லை, பதறலை. என்ன செய்யலை? பதறலை. ஒரு தேவனுடைய பிள்ளை சோதிக்கப்படும் போது, யுத்தத்தின் அனுபவங்களை சந்திக்கும் போது பதறக்கூடாது. சிங்க கபியில போட்டுருவாங்க, உடனே பதறி ஐயோ, உடனே ஒரு 3 நாள் உபவாசம், அந்த ஒன்றுமே இல்லை. முன் செய்தபடி நார்மலா பதறலை. ஆராதிக்கிற தேவன் தப்புவிப்பார், அவ்வளவுதான். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15 - 17 வரைக்கும் வாசித்தா. இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீதவாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களேயாகில் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமே இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாய் என்ன வியாதிக்கும் என்ன பலவீனத்துக்கும் எதுக்கும் தப்புவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? தப்புவிக்கல, அதுக்காக நான் பயந்து வணங்கவும் மாட்டேன். இல்லையா?
சிங்க கெபியோ சூளை நெருப்போ பாடியிருக்காங்க. இப்போ நமக்கு எங்கள் சிங்க கெபியும் சூளை நெருப்பும். ஒரு வியாதியை சிங்க கெபியாக எடுக்கலாமா, எடுக்க முடியாதா? வந்தோடனே சாடி விழுந்து ஓடிடுறாங்களே, அவ்வளோ விசுவாசி அவ்வளோ ஊழியக்காரங்களும் ஓடிடுறாங்களே, சாடி விழுந்துலாம் ஓடுறாங்க, 4 கால் பாய்ச்சல்லாம் ஓடுறாங்க. சுகம் கிடைக்காட்டாலும் ஓட்டம் தானே நம்ம ஆட்களுக்கு. சுகமே கிடைக்காட்டாலும் சரி, ஓட்டம்னா என்ன ஓட்டம்? அடி 4 கால் பாய்ச்சல்ல தான் ஓடான். சிங்க கெபிய ஊழியக்காரங்கெல்லாம் ஏசப்பாவை பற்றி நல்லா பேசுகிறாங்க. ஆண்டவர் கைவிட மாட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் நம்மை பாதி வழியில் விடுகிறவர் அல்ல, கர்த்தர் கூடவே இருக்கிறார். என்ன கூடவே இருக்கிறார்? இல்லை உனக்கு உதவி செய்யலைன்னா அந்த தேவன் என்னடா தேவன்? ஆபத்தில் இல்லையா, அவருக்காக ஜீவனை விடுங்க. டூ ஆர் டை. ஒன்று வாழு, அவரால் செய், இல்லைன்னா சாகு. அப்படித்தானே அவங்க சொன்னாங்க. எங்களை ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர் இல்லையா, நான் வணங்க மாட்டேன், பதற மாட்டேன். தானியேலோ என்றால் பத்திரத்தை கையெழுத்து போட்ட பிற்பாடும் முன் செய்து வந்த முறைமையின்படியே, அல்லேலூயா, வாழுங்க. வாழ்ற ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக பதட்டம் இல்லாமல் வாழுங்க. திட அஸ்திபாரமான கல்லை மூளை கல்லாய், விலையேற பெற்ற கல்லாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். வாழுங்க. உள்ள நாளெல்லாம் மருந்து எடுத்து உள்ள நாளெல்லாம் மருந்தோடி செத்து போவாங்க. என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நீ இருக்கிற ஊழியக்காரெல்லாம் பிரசங்கம் பண்ணி காலத்தை கழிக்க தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஏமாந்து போயிடாங்க. ஆராதிக்கிறதே அவன் தப்பு வைக்க வல்லவர். அல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ மருத்துவத்தை விட்டுட்டு ஏசப்பாட்டை வந்து சுகத்தை பெற்றாள். 38 வருஷம் வியாதியஸ்தன் பெரஸ்தா குலத்தை நம்பி சுகத்தை பெற்றான். 18 வருஷம் எவ்வளவு நூற முடியாத கூனி சுகத்தை பெற்றிருக்கிறாங்க. பைபிளில் வாசிக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. இன்றைக்கு அதை வெற்றி பெற்றுக்கொள்ளறதுக்கு கர்த்தரை விசுவாசித்து நில்லுங்க. கர்த்தர் நம்மை சுகமாக்குற தெய்வம். அல்லேலூயா. நம்மை விடுவிக்கிற தெய்வம். சோதனை நேரத்தில் யுத்த நேரத்தில் பயப்படாங்க, பதறாங்க. யோசபாத்துக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்று பாடி துதிக்க ஆரம்பித்த போது பெரிய வெற்றி உண்டாச்சு. பதறாதுங்க. தெய்வ பிள்ளைகள் சோதனையை கண்டு, போராட்டத்தை கண்டு, யுத்தத்தை கண்டு பதறாதுங்க. நாங்கள் ஆராதிக்கிறதே அவன் தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. உங்களை விடுவிக்கணும், சுகமாக்கணும்னா கல்ற குழியில இருந்து கர்த்தர் கூட்டு வருவார். 4 பதறக்கூடாது. 3 அப்போ எப்போ பதறக்கூடாது? சோதனை போராட்ட நேரத்தில் பதறக்கூடாது. 4 யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 22லேருந்து 25. யாத்திராகம் 15 25லேருந்து 22லேருந்து 25. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசியா. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயர். அடுத்தது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். சும்மா 1-2 வசனம் நிறைய இருக்கு. ஒவ்வொரு குறிப்புக்கு கீழே நிறைய வசனம் தியானிக்கலாம். வாசியா. புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, இதுல என்ன அறிகிறோம்? 5000 ரூபாய் தேவைன்னா எங்க 10,000 ரூபாய் கடன் கிடைக்க அங்க வாங்குறது. 10,000 ரூபாய் தேவைன்னா 20,000 ரூபாய் கிடைக்கிற இடத்துல வாங்குறது. 50,000 ரூபாய் தேவைன்னா 1 லட்ச ரூபாய் கிடைக்கிற இடத்துல, 1 லட்ச ரூபாய் தேவைன்னா 2 லட்ச ரூபாய் கேட்கிற இடத்துல. அடா அநியாயத்துக்கு இப்படி போயிட்டீங்களே. மக்குக்கு பிறந்த மண்டூசுகளா மாறி போனீங்களே. மக்குக்கு பிறந்த மண்டூசுகள். ஒரு தெளிவு வேண்டாம். மாறான் கசப்பு. 3 நாள் தண்ணி இல்லை, முறுமுறுத்தாங்க. தேவன் அந்த இடத்துல மாறாவை மதுரமாய் மாற்றினார். அல்லேலூயா. பதறாத. வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது, தேவை வரும்போது பதறாத. பணம் இல்லை, பொருள் இல்லை, பதறாத. செத்து போக மாட்டா. உயிரோடி கர்த்தர் பாதுகாப்பார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதிச்சு 5000 பேரை போஷித்து மீதியான துணி கீழே 12 கூடையில் எடுத்தாங்க. எடுத்த கூடையில் எடுத்ததை கொண்டு போய் விட்டா கொண்டு போயிருப்பாங்களா பிரதர்? அவன் 5 அப்பமும் 2 மீன் தானே கொண்டு வந்தான். 12 கூடையில் எடுத்ததை தம்பி நீ கொண்டு போனா அவன் கொண்டு போயிடுவானா? கொண்டு போக முடியாது. இருந்தது எவ்வளவு? 5 அப்பமும் 2 மீனும். கூட பிறந்தவங்களை கம்பேர் பண்ணி பார்க்குறது, தங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை கம்பேர் பண்ணி பார்க்குறது. அவங்களுக்கு எவ்வளவு இருக்குது? அவங்களுக்கு ஒரு கார் இருக்குது, எனக்கு கார் இல்லை.
அவங்களுக்கு வண்டி இருக்குது, எனக்கு வண்டி இல்லை. அவள் குழல் வச்சுருக்கா, எனக்கு குழல் இல்லை. அவன் அடுப்பு, இந்த அடுப்பு அவனா, அதுக்கு பேர் என்ன, ஓவனா அவனா, அவன் எலக்ட்ரிக் பிரெட்டு சுடுற அடுப்பு வச்சுருக்கா, என்கிட்ட இல்லை. அவளுக்கு பெருசாக இருக்குது, எனக்கு சின்னதாக இருக்குது. அவள்கிட்ட பெரிய மிக்ஸி இருக்குது, என்கிட்ட சின்ன மிக்ஸி இருக்குது. அவள் டெய்லி ஸ்நாக்ஸு சாப்பிட்றா. கவலைப்படாத, ஸ்நாக்ஸே இல்லைனாலும் உள்ள ஆகாரத்தை சாப்பிடு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் 40-45 வயசுக்கு மேலே ப்ரெஷரில் போயிடும். எப்படி பொரிச்சு எடுத்த பொருள் சாப்பிட்டாங்களோ அது மாதிரி பொரிச்ச கோழி மாதிரி அது மாறிடும். கம்பேர் பண்ணாத, இருக்கிறத சந்தோஷமாக சாப்பிடுங்க. நம்ம சபையில் சாப்பிட்டு வியாதிப்பட்டவங்களோட சாப்பிடாமல் சுகமாக இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு ப்ரெஷரும் கிடையாது, ஒரு கொலஸ்ட்ராலும் கிடையாது, ஒரு நோயும் கிடையாது, நிம்மதியாக இருக்குது. ஒரு சிலதெல்லாம் நல்லா தின்னது நோய்பட்டு கிடக்கு. நான் சொன்னே புரியுதா உங்களுக்கு? இருக்கிறத சந்தோஷமாக வாழுங்க. ஒரு நாளும் கர்த்தர் குறை வைக்க மாட்டார். அல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறது மில்லை, களஞ்சியத்தில். சரி, நம்ம ஊழியக்காரங்கள்லாம் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா போதும், இப்போ உள்ள தமிழ்நாட்டு ஊழிய பெரிய வசதி உள்ள மாதிரி கார்லையும் ஏர்லையும் போவான். சபையில் வந்தால் பிச்சை எடுக்கிறதுக்கு தலைமடப்பா ஓடி தான் தெரியும். ஒரே காணிக்கை பாட்டு, மொத்த 7 காணிக்கை பாட்டு பாட சொன்னாலும் பாடிடுவோம். அந்த காணிக்கை, இந்த காணிக்கை, அந்த காணிக்கை, இந்த காணிக்கை, அவ்வளவும் இதான். ஜனத்துக்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு என்ன வழி? பதறாத, என்ன தேவையோ கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கு. அந்த எலிசாவின் நாட்களில் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரன் ஒருத்தனுக்கு மனைவியாக இருந்தவன். அவன் கொஞ்சம் கடன் வாங்கி தின்றுருக்கான், மக்கூசு பிறந்த அந்த மண்டூசு மாதிரி. அவன் கடன் வாங்கி தின்னதில் அவன் செத்து போயிட்டான். இப்போ மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. கடன்காரங்க பிள்ளைகளை பிடிக்க வந்தாங்க. இவன் மண்ணெண்ணெய் டப்பா எடுத்து தீ குளிக்கவும் இல்லை, ஊர் விட்டு ஊரும் போல் நேராக ஊழியக்காரங்கள்ட்ட வந்தா, ஆண்டவர் ஐயா இப்படி சம்பவம், உங்ககிட்ட என்ன இருக்குது? ஒரு கூட எண்ணெய் இருக்குது, போ காலி பாத்திரத்தை வாங்கி நிரப்பு, நல்லா விற்று முதல்ல கடத்தை அடைச்சிட்டு திருப்பி சாப்பிடு. இதையும் தின்னிட்டு திருப்பி கடனாக இருக்குது, அதை முதல்ல கடத்தை அடை. முதல்ல என்னத்தை செய்? கடத்தை அடைச்சிட்டு சாப்பிடு, மீதி இருக்கிறத கொண்டு என்ன செய்? சாப்பிடுன்னாங்க. அல்லேலூயா. கடன் வாங்கி தின்னாத, கடன் வாங்காமல் தின்னு. ரேஷன் அரிசியை 3 நேரம் கஞ்சியாக வச்சு சாப்பிட்டுக்கிட்டு கடத்தை அடைச்சிட்டு நிம்மதியாக படு. கடன் கொண்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. போகும்போது கடத்தை வாங்கி வச்சுட்டு சத்திரக்கூடாது. அல்லேலூயா. கடன் இல்லாமல் வாழணும். எவ்வளோ நிலவரத்துலேயும் வாழணும். அவங்களுக்கு வீடு இருக்குது, எனக்கு வீடு இல்லை. அவங்களுக்கு கார் இருக்குது, எனக்கு கார் இல்லை. அவங்களுக்கு இது இருக்குது, அது இல்லை. எனக்கு இது இருக்குது, அது இல்லை. அப்படியெல்லாம் கொண்டு ஒன்று யோசிக்காங்க. இருக்கிறத ஜெபம் பண்ணி நல்லா சாப்பிடுங்க, நிம்மதியாக வாழுங்க, பதறாதுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு இப்படி பிள்ளைகள் இருக்குது, அவங்க பிள்ளைகளை அங்கே போய் சிபிசிசி புள்ள படுக்க வைக்கிறாங்க. என் பிள்ளைய கவர்மெண்ட், கவலைப்படாது. சிபிசிசி ஒன்று படித்தும் பிரயோஜனம் இருக்காது. கார் கம்பெனிலேயும் மோட்டர் கம்பெனிலையும் போய் பிள்ளை நிற்க வேண்டியதுதான். அதுக்கு ஏதோ இருக்கிறதுல படிக்க வச்சு கொண்டு போய் சேருங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, எப்படி ஒரு 80 பவுனுக்கு சேர்க்கணும். கேட்குறவனுக்கெல்லாம் பொண்ணு கட்டி கொடுக்காத 100 நாள் சொல்லி தந்திருக்கு. எவனாவது வரதட்சணை கேட்டானோ அவனுக்கு உடனே போஸ்ட் அடித்து ஒட்டுங்க. உன் கையில் இருக்கிற செல்ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்குன்னா இவனுக்கு பொண்ணு கொடுக்காங்கன்னு சொல்லி இவன் இப்படி சிறிதனை கேட்குறான்னு அவனை விளம்பரப்படுத்துங்க. எதிர்பார்த்தான் அல்ல, பதறவே கூடாது. அல்லேலூயா. இல்லைங்கிறதுனால பதறக்கூடாது. பிரசங்கம் புரியுதா உங்களுக்கு? விசுவாசிக்கிறவன் ஆமாம். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தெய்வம், விதவையை கொண்டு போஷித்த தெய்வம், ஒரு எலியாவை கொண்டு விதவையை போஷித்த தெய்வம். அல்லேலூயா. பதறக்கூடாது. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு பதட்டமே இருக்கக்கூடாது. ஆண்டவர் அறிந்த பிற்பாடு பதறக்கூடாது. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவரிடத்துல ஒப்புவிக்கப்பட்டதை அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக் கொள்வார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு சோறு தந்து நம்மளை காப்பாற்ற வேலை இல்லாமல் வேற என்ன வேலையும் அவருக்கு? அல்லேலூயா. ஆமாம். கேளுங்க, உங்களுக்கு வேற என்ன டியூட்டி தகப்பனேன்னு கேளுங்க. என்ன டியூட்டின்னு கேளுங்க. இளைய குமாரன் ஓடி வந்த உடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வஸ்திரத்தெல்லாம் மாற்றி அவனுக்கு நல்ல சாப்பாடு, அவன் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து உண்டாக்காம அந்த அப்பாவுக்கு என்ன வேணும் டியூட்டி? அவன் பிரசங்கம் பண்ணிட்டு ஜனத்துக்கிட்ட காணிக்க பிரிக்கிறதுக்குன்னே தெரியும். தைரியமாக சந்தோஷமாக வாழுங்க. ஒரு நாளும் ஒரு குறை வராது. அல்லேலூயா. உங்களுக்கு நீ நிச்சயித்திருக்கிற நிர்ணயித்திருக்க எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா.
அலப்புறமாய் அலந்து எல்லாம் சொல்லிட்டு கிடக்காது. ஆமாம், பிள்ளை கல்யாணம் ஆகலனாலும் கவலையப்படாத, பையனுக்கு கல்யாணம் ஆகலனாலும் கவலையப்படாது. அலப்புற மாதிரி என்னத்தையா அவனை பிடிச்சி நிம்மதியாக இருக்கிற காலத்தில் மனைவியை தேடுவானா, மனைவி வந்த பிற்பாடு நிம்மதி எவனுக்கு கிடச்சதுன்னு சொல்கிறாங்க. பாவம் இந்த ஆம்பளைகளெல்லாம் எடுத்து பார்த்தா ரொம்ப பெரிய பரிதாபம். எனக்கு ஆம்பளைகளை நினச்சா ரொம்ப பெரிய பரிதாபம், ரொம்ப பரிதாபம். பாவம் மனசே தாங்க மாட்டேங்குது. கல்யாணமும் பண்ணிட்டு இந்த பிள்ளைகளுக்கு கைகளில் பெரிய பெரிய செல்ஃபோனை கொடுத்துடாது, அங்கேயே வாட்ஸ்அப் அதுகளை கிடந்து சாட் பண்ணவும், இன்ஸ்டாகிராம் அதில் கிடந்து இது செய்வோம். அப்பா ஜூஸில் மற்ற மருந்தை கலக்கவும், அதில் கலக்கவும், இதில் கலக்கவும். என்ன சொல்லன்னு தெரிய மாட்டேங்குது. பாவம் இந்த ஆம்பளைகளெல்லாம் எவ்வளோ தெரிஞ்சாலும், அதாவது தெரிஞ்சே விழுகிற ஒரு கூட்டத்தில் அவன் மட்டும்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். ரைட். அப்போது கவலைப்படக்கூடாது, எல்லாம் கிடைக்கும். நமக்கு தேவையானதெல்லாம் மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவிலிருந்து நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. 5 சரியா முடிச்சிடும். இன்னைக்கு கிட்ட நெருங்கி வந்துட்டோம். வாசிங்க யோசுவாவுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15-16, யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 21-22, யோசுவாவுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாமூர் வரைக்கும். 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 21-22 வாசியா. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 21-22 வசனத்தை வாசிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். சமுத்திரம் போல, யோர்தானை போல, எரிகோ பட்டணத்தின் மதில போல எந்த தடை இருந்தாலும், எந்த ஒரு அடைப்பு இருந்தாலும் கவலைப்படாதீங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் பாடி துதித்தார்கள். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. பரிசுத்த பேதுரு அவங்க 4 வகுப்பான காவலுக்கு உட்பட்டு சிறைச்சாலையில் இருந்தாங்க. ஜனங்கள் கூடி ஜெபித்தாங்க. எந்த கதவை, எந்த சிறைச்சாலை கதவுகளை, எந்த இடத்தையும் அடைக்கப்பட்டதையும் திறப்பார், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தெய்வம். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, மாறப்படாதீங்க. பிரசங்கம் புரியுதா? பதறாதீங்க. உனக்கு முன்னால் எவ்வளோ பெரிய தடை இருக்கட்டு, கவலைப்படாத. செங்கடலே ஓடட்டு, யோர்தானே பிரவாகித்து ஓடட்டு, எரிகோ மதுல நிக்கட்டு, உள்ளேயும் போக முடியாது, வரவும் முடியாது, கவலைப்படாத. சிறைச்சாலையின் கட்டுகள் அவிழ்க்கப்படாது, கவலைப்படாத. தேவன் ஒருவர் இருக்கிறார். சியோனின் மூலைக்கெல்லாம் ஏசப்பா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் பிளப்பார், தடைகளை மாற்றுவார், உன்னுடைய அடைப்புகளை மாற்றுவார். அன்னாளின் கற்பத்தை கர்த்தர் திறந்தார், அன்னாளை நினைத்தருளினார். பதறாங்க. தடையா இருக்கு, சாத்தான் பெரிய தடையா இருக்கான், அதெல்லாம் நின்று பிடிக்க முடியுமா? நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பாக எது நிற்க முடியும்? செங்கடல் நிற்க முடியல, யோர்தான் நிற்க முடியல, எரிகோவுடைய மதில் நிற்க முடியல, யார் நிற்க முடியும்? பதறாங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு உன்னதமான தேவன், எவ்வளவு மகிமை உள்ள தேவன். பதட்டம். பேய் கதையை கேட்டாலே பதட்டம். சின்ன வயசில் சின்ன பிள்ளைகளை சிலரை உறங்க வைக்க பேய் கதையை சொல்லுவாங்க, சில பயமுறுத்தைக்கு பெரிய இந்த பேய் கதையை சொல்லுவாங்க. ஒரு இருட்டில் ஒரு பெரிய பூதம், அது அப்படியே வந்துச்சு, 2 பிள்ளைகளை பிடிச்சிட்டு போயிட்டு, ஒன்று அந்த பிள்ளை கண்ணை மூடிட்டு உறங்கிடும். என்னங்க கிறிஸ்தவ மார்க் எவ்வளோ பெரிய மேன்மையான மார்க்! நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வம்! ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். நானே கர்த்தர், நான் மாறாதவர், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எதிர்பார்க்க கூடாத பயங்கரமான காரியத்தை செய்கிற தெய்வம், கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்கிற தேவன். முன்னால் நிற்கிற எந்த பிரச்சனையும் கண்டு, எந்த சோதனையும் கண்டு, எந்த வியாதியை கண்டு, எந்த பலகீனத்தை கண்டு, எந்த போராட்டத்தை கண்டு, எந்த தடையும் கண்டு பயப்பட வேண்டாம், பதறான். அது செங்கடலாக இருக்கட்டு, யோர்தானா இருக்கட்டு, எரியோண்டிய மதிலாக இருக்கட்டு, எத்தனை பெரிய காவலில் உள்ள சிறைச்சாலையாக இருக்கட்டு, பதறான். 4 வகுப்பு சிறைச்சாலைக்கு 4 வகுப்பு காவலுக்குள்ள பேதுரு அப்போஸ்தலன் இருக்கா. நல்ல உறக்கம், நம்ம ஆட்களமாய்தான்
எவ்வளோ கத்தி எவ்வளோ சத்தமாக பிரசங்கம் பண்ணாலும் நம்ம ஆட்களில் சில அப்படியே 3ஆம் வானம் வரைக்கும் 1 by 1 அப்படி போயிட்டே இருக்கிறான். கிராஜுவலாக ஏறிட்டு இருக்கும். அப்படி தான் பேதுரு அப்போஸ்தலன் அப்படி நல்லா தூங்கியிருக்கார். தட்டி எழுப்ப முடியாததுனால விலாவில் தட்டியிருக்காங்க. கிச்சலங்காட்டி எழுப்பினமா எழுப்பியிருக்க வேண்டியது இருக்குது. அவ்வளோ அழகான தூக்கம். எவ்வளோ பெரிய இது பாருங்கள், பதட்டம் இல்லை. என்ன நினச்சிருப்பார், எப்படி தூங்கியிருப்பார்? நாளை காலையில் ஏசப்பாவை பார்க்க போகிறேன். இந்த ஜனங்கள் ஜெபம் பண்ணி எழுப்பி விட்டாங்க. அல்லேலூயா. என்னுடைய சிந்தனை சரியாக இருக்குமானால் பேதுரு அப்போஸ்தலன் என்ன நிம்மதியில் தூங்கியிருப்பார். நாளை காலையில் ஏசப்பாட்ட போக போகிறேன், நாளை காலையில் ஏசப்பாட்ட போக போகிறேன். ஸ்தேவான மாதிரி என்னை கூப்பிட்டு போவதற்கே ஏசப்பா வருவாங்க. என்ன மாதிரி ஒரு சந்தோஷத்தில் தூங்கியிருக்காங்க. ஏங்க இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு தூக்கம் செத்து போவீங்கன்னு நான் சொல்லிவிட்டா உங்களுக்கு உறக்கம் வருமா? இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு மரணம். இன்னைக்கு ராத்திரி, நாளைக்கு காலையில் செத்து போவீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இது செய்வீங்க? ஒன்று என்ன அறுத்து கிழிப்பீங்க, 2 சொன்னை நிறைவேறிடுமோ, நடந்துருமோ. ஏன் இப்படி இருக்கிறீங்க? இல்லை பிரதர் இப்படி சொல்லி விட்டாரு, செத்துருவோம் போல தெரியுது. பொதுவாக அவர் சொன்னார்னா கொஞ்சம் நாளானாலும் உடனே நடக்காட்டாலும் 4 நாளாக நடக்கும். இப்போ நம்ம ஆட்களுக்கெல்லாம் சிலருக்கு அந்த பயம் இப்போ தான் பிடிச்சிருக்கு. இப்போ தான் லேசாக அந்த கிளுகிழுப்பு உண்டாயிருக்கு. கொஞ்சம் கவனமாக இவருக்கு கிட்டே இருந்தோன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன இருக்குது. இது கிளுகிழுப்பு இப்போ இல்லை, இப்போ தான் கிளுக்கே ரெடியாக இருக்குது. இனிதான் கிளுக்கு சத்தம் கேட்கும். பதறாயங்க, என்ன செய்யாங்க? 6 ரைட்டா வருவோம், நல்லா கேட்போம். எப்போ ஒருக்க பிரசங்கம் கேட்கல கேட்போம். 6 நம்ம வாழ்க்கையில் பதறக்கூடாது. எப்போ பதறக்கூடாது? எரேமியா 18ஆம் அதிகாரம் 4வது வசனம், மத்தேயு சுவிசேஷம் 18:11. எரேமியா 18:4, மத்தேயு சுவிசேஷம் 18:11 வாசிங்க. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய். ஆமா, கெட்டு போயிட்டு பதறாத. எவ்வளோ அழகா ஆண்டோடு வார்த்தை பாருங்க. கெட்டு போயிட்டு பதறாத. என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு, என் குடும்பம் இப்படி ஆயிட்டு, என் வாழ்க்கைக்குள்ளே இப்படி வந்துட்டு. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்க தான் இயேசுப்பா வந்தார். அல்லேலூயா. சீயோனின் மூலைக்கல்லாகிய இயேசுப்பா வந்ததின் நோக்கம் கெட்டு போனதை ரட்சிக்க. அல்லேலூயா. கெட்டு போயிட்டே கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் கெட்டு போகிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. சும்மா 1-2 சும்மா எடுத்து சொல்லுவோம், சரியா? ஒரு தேவனுடைய பிள்ளை கெட்டு போகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. யூதாவுடைய புத்தகம் 11ஆம் வசனத்தை வாசித்தா, யூதா 11வது வசனத்தை வாசித்தா எதிர்த்து பேசுகிறதுனால கெட்டு போயிடும்னு சொல்லியிருக்கு. வாசிங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். எதிர்த்து பேசுகிற பழக்கம் இருந்ததுன்னா கெட்டு போயிடுவீங்கன்னு பைபிள் சொல்லுது. எதிர்த்து பேசுகிறவங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட எதிர்த்து பேசவே செய்யாங்க. கீழே இருக்கிறவங்கள எடுத்து சொல்லுங்கள். மேலே இருக்கிறவங்கள்ட்ட எதிர்த்து பேசாங்க, கீழே இருக்கிறவங்கள்ட்ட காரியத்தை என்ன செய்யணும்? எடுத்து சொல்லணும். நான் இருக்கிறேன்னா எனக்கு கீழே சிஸ்டர்ஸு தெய்வ பிள்ளைகளை எடுத்து சொல்லணும். இது இப்படி ஆக்கும், இந்த சம்பவம் உங்களுக்கு மேலே தேவன் வைத்திருக்கிறான்னு ஒருத்தங்க இருந்தாங்களோ அவங்கள்ட்ட எதிர்த்து பேச நீ கெட்டு போயிடுவா. ஆனால் ஆண்டவர் கெட்டு போனதை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. பதறக்கூடாது. எதிர்த்து பேசுகிற பழக்கத்தை ரொம்ப விடணும். புருஷனுக்கு எதிர்த்து பேசி மனைவிமார்கள் பழகிடக்கூடாது. சில மனைவிமாரெலாம் எதிர்த்து பேசி பழகிட்டே இருக்காங்க. இப்போ பெண்கள் எல்லாம் அப்படி எதிர்த்து பேசி பழகிட்டே இருக்கிறாங்க. சிலருக்கெல்லாம் நல்ல காந்தாரி மிளகாய் எடுத்து தேய்ச்சி விடணும், சுண்டை பிடிச்சி தேய்ச்சி விடணும், பிடிச்சி உள்ளுக்கெல்லாம் வச்சு தேய்ச்சி விடணும். புருஷன்மாரை எதிர்த்து வேகத்தில் சிலருக்கெல்லாம், அதுவும் நல்ல புருஷனுக்கெல்லாம் தேய்ச்சி விட்டால் காலையிலே பல்லு தேய்க்கிறதுக்கே காந்தாரி மிளகாய் பேஸ்ட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா கெட்டு போயிடக்கூடாது. இல்லை, அதுக்காக சொல்கிறேன். காந்தாரி மிளகா வச்சு தேய்ச்சி கொடுக்கணும், பேஸ்ட்டெல்லாம் கொடுக்கூடாது. என்னம்மா உனக்கு தான் பேஸ்ட்டு நல்லா வச்சு காந்தணும் உனக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. என்ன சகோதரிமார், நம்ம நிலவரம் அப்படி தானே இருக்குது. நான் என்ன செய்ய முடியும்? இப்போ நம்ம லைஃப் ரொம்ப கவனமாக இருக்கும். கெட்டு போனால் எழுத்து பேசுகிறதுனால கெட்டு நிறைய இருக்குது. அதுவே சொல்லிட்டு போனால் பெரிய பிரசங்கமாயிரும். பெருமையினால் கெட்டு போகிறவங்க இருக்காங்க. எரேமியா 13:9.
எரேமியா 13:9 1-2 சொல்லுவோம். இன்னைக்கு கெட்டு போகிறது காரியம் வாசியா. இப்படியே நான் யூதாவுடைய பெருமையையும் எருசலேமுடைய மிகுந்த பெருமையையும் கெட்டு போக பண்ணுவேன். ஆமா, பெருமையினால கெட்டு போறது. பெருமை ஒண்ணுமே இல்லாட்டால் ஒரு முடிக்க பெருமை இப்படி இழுத்து இழுத்து வைக்க முடி பெருமை, நோ பெருமை. கொஞ்சம் கலராக இருந்தால் ஒரு பெருமை, ஒரு செல்ஃபி எடுத்து பார்த்து பெருமை. நீ எத்தனை செல்ஃபி எடுத்தாலும் உன் சுண்டாக தான் இருக்கும். நீ எத்தனை செல்ஃபி எவ்வளோ பியூட்டி போட்டாலும் ஃபோட்டோவில் மட்டும்தான் வெளுத்திருப்பான், மற்றபடி நிஜத்தில் நீ இருக்கக்கூடிய கலரில் தான் இருப்பான். உனக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்லை. கேமரா நல்லா இருக்கு, செல்ஃபோன் கேமரா தான் நல்லா இருக்கே தவிர நீ இருக்கிறது போல தான் இருக்கிறான். உனக்கு அப்படி ஒரு பெருமை. செல்ஃபோன் கேமராவில் எடுத்து அப்படி ஒரு எடிட் பண்ணி பார்த்துட்டா ஒரு பெருமை, பரவாயில்லை நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு தானே நம்ம வாழ்க்கையுடைய பெருமை. கெட்டு போயிடாத. ஒருவேளை கெட்டு போயிருந்தா கர்த்தர் உன்னை ரட்சிப்பார், பதறாத. அல்லேலூயா. நல்ல பாண்டமாய் கர்த்தர் வணைவார். அல்லேலூயா. ரைட்டா? சமயமாயிட்டு நிறைய இருக்குது. கெட்டு போகாமல் இருக்கே விசுவாசிக்கணும். 3ஆம் அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 2 வசனம் இருக்குது, அழகாக சொல்லியிருக்கும். 15வது வசனத்தையும் 16வது வசனத்தை வாசித்தா தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆமா, 16 வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மனம் திரும்பி வரும்போது நம்ம கெட்டு போக மாட்டோம். ஆண்டவர் விசுவாசிக்கும் போது கெட்டு போக மாட்டோம். இளைய குமாரன் அவனுடைய வாழ்க்கையில் கெட்டவனான வாழ்க்கை வாழ்ந்தான். தகப்பன் வீட்டுக்கு வந்தபோது அவனுடைய கெட்டு போன அனுபவங்கள் மாற்றப்பட்டது. 7வது காரியம், பதறக்கூடாது. எப்போ பதறக்கூடாதுன்னா, லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42 43, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59 60, லூக்கா சுவிசேஷம் 23 42 43, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59 60 வாசியா. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். சிலுவையில் சாகுறான், ஆடி சிலுவையில் அரைஞ்சு தூக்கி வச்சிருக்கு. பதட்டம் இல்லாமல் சொன்னான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை சாவு நேரம் பதறாத, அவங்கள கூப்பிடுங்க, இவங்களை கூப்பிடுங்க, உயிர் போயிடும் போல. பதறாத, பீஸ் ஆஃப் மைண்டோடு ஜீவனை விடுங்க. இல்லையா? ஆஸ்பத்திரி கொண்டு போகிற வழியிலே அன்னார் நித்திரை அடைந்தார். டாக்டர் பார்த்து இறந்து நேரங்கள் ஆகிவிட்டது. இல்லையே டாக்டர், வண்டியில் ஆம்புலன்ஸில் ஏற்றும்போது உயிர் இருந்து, அதெல்லாம் சரிதான், இப்போ பாடி அவுட்டில் இருக்கு. சாகாது. பதறாத. என்னைக்குனாலும் ஒரு நாள் இந்த உயிர் ஜபா விட்டு போகும். அல்லேலூயா. ஆமாம், அவன் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறனால இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்படியா நினைக்கிறீங்க? போயிடும். ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் உட்காந்து, ஒருவேளை உங்களுக்கு அடுத்த தலைமுறை உட்காந்து பாட்டு பாடும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களை நான் அனுப்பிட்டா அடுத்த தலைமுறை உட்காந்து பாட்டு பாடும். என்னரும் சீயோனே உன்னில் நான் சேர்ந்திட, நான் நீங்கள் எல்லாரும் பாட்டு பாடி அனுப்பணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா தெரிஞ்ச நம்ம பிள்ளைகளாச்சே, இனி ஒரு தலைமுறையை வளர்த்து அது நம்மளை அனுப்புறதை விட இந்த தலைமுறை அனுப்புனா நல்லா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கு. போன வாரத்துலலாம் இடையில ஒரு நாள் அப்படி படுத்து கிடக்கிறேன், அப்படி மூச்சு விட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்போ தான் யோசித்தேன், ஓகே இப்படி தான் அந்த தூக்கத்திலே போகுமானி. ட்ரையல்லே இருந்துகிட்ருக்கோம், படுத்து கிடந்தால் மூச்சு விட்றது கஷ்டமாக இருந்துச்சு. ஒன்றும் சொல்லலை, இந்த மாதிரிப்பட்ட நேரம் தான் சொல்லும். மற்றபடி உடனே ஃபோன் எடுத்து சிஸ்டர்ஸ் அதெல்லாம் அந்த சுவாலியே கிடையாது. நம்ம தான் ரெடியாக காற்றுலாம் இருக்கிறோம், எப்போலாம் இல்லையா? நம்ம பாட்டிலே இந்த பாட்டு தான் நமக்கு ஃபேவரான பாட்டு. இன்பையேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால். இங்கே இருந்து என்ன சாதிக்க போகிறோம்? ஒரு சாதனையும் இல்லைங்க. அல்லேலூயா. ஆமாம், நம்ம போனால் 10 ஜெபா, நம்ம போனால் இன்னும் ஊழியம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஒன்றும் தோக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒன்றுமே இன்னும் செழிப்புகள் வரும். அல்லேலூயா. கோதுமை மணியா நிலத்தில் விழுந்து செத்தா அப்படி வளரும். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், சிலுவையிலேருந்து சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். பதறாத. மரணம் என்கிற ஒரு நாள் வரும்போது பதறாத.
அப்போஸ்தலர் நடபடிகள் 7:59-60. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது அவ்வளவு பேர் கல்லை எடுத்து எரிய ஊருக்கு புறம்ப தள்ளி எறிகிறாங்க. கொஞ்சம் என்ன கவனிங்க. முழங்கால நின்று ஏன் கணக்கில்னா அப்படியே கை கூப்பி ஆண்டவரே வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, இங்கேயும் பாருங்க என்னையும் பாருங்க, வாசியா. கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று கர்த்தராகிய இயேசப்பா என் ஆவியை ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா, வாசிங்க வாசியா. ஸ்தேவான் தொழுது கொண்டு அவனை கல்லறிந்தார்கள். அவனோ போதே கல்லறி ஜம்முனி வருது. கல்லறி எப்படி விழுது? ஜம்முனி வருது. வாசிங்க. அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இப்படி சொல்லி நல்லா கவனிச்சிடுங்க, பிரசங்கம் முடிகிற நேரம். இப்படி சொல்லி செத்தான், அப்படிதானே எழுதியிருக்கு. ஆமாம், தலையிலேருந்து எல்லாம் ரத்தம் வரும். நல்லா கவனிச்சிடுங்க, பிரசங்கத்தை மறந்துடுறாங்க. பிரசங்க தலைப்பு என்னது? யாரை விசுவாசித்து பதற மாட்டாங்களா? நல்லா கவனிச்சிடுங்க. கல்லறி விழுந்து தொழுது கொண்டு டப்புனி விழுந்து நல்ல தூக்கம். சொன்னே புரியுதா? சரியா தப்பா? செத்தானு எழுதலைங்க. இன்னைக்கு காலையில் அந்த வார்த்தையை வாசித்த போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நித்திரை அடைந்தான். என்ன அடைந்தான்? நித்திரை அடைந்தான், தூக்கத்துக்கு போனான், இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தான். வா, சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியலங்க. கல்லெறிஞ்சு கொன்னாங்கங்க. சே, ஆவினால் நிரம்பி ஆண்டவரை பார்த்துக்கிட்டே தூங்குனாங்க. உண்மையிலே இந்த அனுபவம் நமக்கு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. நமக்கு கல்லறி வருமானு தெரியலை, இயல்பாக வரக்கூடிய மரணத்தை அது ஏற்றுக்கங்க. பதறிறாங்கங்க. நான் சொல்கிற பிரசங்கம் உங்களுக்கு புரியுதா? பிரசங்கம் இவ்வளோ விழிப்பாக இருக்கிறீங்களா? புரியுதா பிரசங்கம்? அவ்வளோ முகத்துலேயும் டார்ச் லைட் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? பதறாங்க. சிலுவையில் இருக்கும்போது பதறலைங்க, கல்லெடுத்து எரியும் போது பதறலைங்க. 2 பேருடைய வாழ்க்கையுடைய வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம், அப்போ உங்களுக்கு புரியும். 2 பேதுருடைய புஸ்தகத்தில் 1:13 வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 1:13 வாசிங்க. 2 பேதுரு 1:13 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து என் கூடாரத்தை விட்டு சீக்கிரமா போறது அறிந்து பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனால். அடுத்தே வாசிங்க. பரிசுத்த அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றார்? 2 தீமோத்தேயு 4:6 வசனம், பிலிப்பியர் 1:23, 2 தீமோத்தேயு 4:6 வாசிங்க. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. தேகத்தை விட்டு பிரியும் காலம், தேகத்தை விட்டு பிரியும் காலம். டைம் ரெடி. என்ன பிரதர், என்ன துக்கமாக இருக்கிறீங்க? இல்லை, செத்து போகும் போல தெரியுது. அதான் ஒரு மாதிரி ஒரு பதட்டமாக ஒரு ஒன்றில் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க? தேகத்தை விட்டு பிரிய போகிறேன். அல்லேலூயா. எனக்கு பாரமாக இருக்கிற தேகத்தை விட்டு பிரிய போகிறேன். அல்லேலூயா. ஒரு ஆத்மாவையாவது உயிரோடு இருக்கும்போது இந்த சபையில் பாத்திர மாட்டேன் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. எங்கள் அம்மாவை பார்த்தேன், எங்கள் அப்பாவை பார்த்தேன், ஞானதீப அம்மாவை பார்த்தேன், இப்படி சிலரெல்லாம் பார்த்தேன். இப்போ இருக்கிறதுல யாரையாவது பார்த்த மாட்டேன்னா ஒரு ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மா போகாது இப்போ. இல்லையா? அந்த ஆத்மா அதுக்காகவே காத்து கிடக்க. அந்த ஆத்மாவுக்கு இப்போ வரலையே, வந்தால் நல்லா தான் இருக்கு, அது வரலையே, அது காத்து தான் இருக்குது. நான் என்ன செய்ய முடியும்? யார் கூப்பிட்டு போகிறது? அது சிரிச்ச முகத்தோடு காத்திருக்கு. நானும் பிரசங்கம் எடுத்து வச்சிருக்க தான் செய்யேன். எப்படி பேசுறது, எப்போ பேசுறது, வரலையே. சரிங்களா? ஒரு ஆத்மா நம்ம சபையில் இருக்குதே, ரெடியாக இருக்குதே, கூட்டு போயா தேகத்தை விட்டு பிரியோன்னா அது போக மாட்டேங்குது. மீதி எல்லாம் இங்கே இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு, அது போயிடும் போல தெரியுது. அதுக்கு முன்னாலே இங்கே இருக்கிறது சிலது அதுக்கு முன்னால் போயிடும் போலலாம் தெரியுது. நான் என்ன செய்ய முடியும்? பிலிப்பியர் 1:23 வசனத்தை வாசி. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். அல்லேலூயா. இதை விட்டு பிரிஞ்சோமானா
அவரோடு என்றென்றைக்கும் இருக்கலாம். அல்லேலூயா. பதறான். என்ன ஒரு வார்த்தைங்க. நீங்கள் என் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக இந்த வார்த்தையை கர்த்தர் என் கூட பேசிக்கிட்டே இருக்கேன். இல்லை டேட்டு போட்டு எழுதி வச்சுருக்கேன். பதறான், பதறான், பதறாத. இது யோபுடைய புஸ்தகத்தில் என்னை கொன்றாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இந்த வசனம் ரெண்டும் அடிக்கடி பேசிகிட்டு இருக்காரு. யான்னு தெரியாது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கமாக பேசியிருக்கிறோம். பதறான். இப்போ வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 28:16 வாசியா. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், சீயோனில் வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும், அது பரீட்சிக்கப்பட்டது, விலையேற பெற்றதும், திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் 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 பதறான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இனி பயப்பட மாட்டேன், நான் இனி அவிசுவாசப்பட மாட்டேன், அதைரியப்பட மாட்டேன். மரணமே வந்தால் என்னப்பா, ஏசப்பாட்ட போயிருக்கேன், எனக்கு ஆசையாக இருக்கு. அல்லேலூயா. இங்கே கிடந்து குப்பை கொட்டிக்கிட்டு, இங்கே கிடந்து படாத பாடுபட்டுக்கிட்டு, அவங்க சொன்னேமாய் துணியை துவைக்கவும், தின்னவும், பிறக்கவும், குண்டை நிரப்பவும், ஐயோ படாத பாடுபடுறதுக்கு எவ்வளோ சீக்கிரமாக போகிறேன். எவ்வளோ சந்தோஷம். அல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷம். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் பயமாக இருக்குது, போகாது பிரதர், அதனால் எங்கேயாவது கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டுருக்கிறேன். போகிறவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. எது எப்படி ஆனாலும் என் வண்டி போயிடும். அல்லேலூயா. தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு கூட இருக்க ஆசை உண்டு. அல்லேலூயா. சிலரெல்லாம் அதெல்லாம் நடக்காது. இன்னும் பீஸா சாப்பிடணும், பர்கர் சாப்பிடணும், இன்னும் லெக்கின்ஸ் போடணும், இன்னும் சில ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும், இன்னும் குட்டையாக போடணும், இன்னும் அப்படி போடணும், இப்படி போடணும், அது தைக்கணும், இது தைக்கணும், அப்படி அது வாங்கணும், இது வாங்கணும். நீங்கள் எல்லாம் இருந்து அனுபவிச்சுட்டு வாங்க. வாய்ப்பு இருந்தால் வாங்க, இல்லைன்னா அங்கே என்ன செய்யுங்க, இருங்க. நான் சொன்னேன் மாய் கொஞ்சம் போல் காந்தாரி மிளகா பேஸ்ட் வாங்கி டெய்லி பல்ல தேய்ச்சிக்கிட்டு உங்கள் வீட்டுக்காரரை அறுத்து கிளியுங்க, இல்லைன்னா தோச்சு தொங்க போடுங்க. பிரச்சனை இல்லை. நாங்கள் ஒரு கூட்டம் இங்கே இருக்க மாட்டோம், போயிடுவோம். அல்லேலூயா. ரெடி ஆகிற கூட்டம், விரும்புகிற கூட்டம் மட்டும் கண்ணை மூடுங்க, மீதியெல்லாம் முழிச்சு பாருங்க. யார அந்த கண்ணை மூடி ஆராதிக்கிற சந்தோஷப்படுற கூட்டத்தை கண்ணு திறந்து பாருங்க, அது யாரெல்லாம்னு சொல்லி. போகிறேங்கிற கூட்டம் எல்லாம் கண்ணை மூடி ஸ்தேவானை போல தொழுது கொள்ளுங்கள். சரியா தப்பா? பதறான். எங்க சும்மா வாங்க எரிஞ்சிருப்பான். எத்தனை எரி எப்படியெல்லாம் விழுந்திருக்கும். தப்புன்னு ஒரு எரி பல்லில் விழுந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும்? பல்லு உடஞ்சி சுண்டு பிஞ்சி ரத்தம் வடியுது. ஒரு கல்லெறி நெத்தியில் பட்டிருக்கும், ஒரு கல்லெறி கண்ணு பக்கத்தில் பட்டிருக்கும். ஒருத்தன் எரிஞ்சிருப்பான். ஒரு எரி காற்றுல சில்லு வண்டு பறந்தது மாதிரி இங்கேருந்து ரத்தம் வருது. ஒருத்தன் எரிஞ்சிருப்பான், நாடியில் விழுந்திருக்கும். ஒருத்தன் எரிஞ்சிருப்பான், நெஞ்சில் விழுந்திருக்கும். ஒவ்வொரு அவயங்களும் அந்த ஏரி முழங்கால் படிட்டு இருக்கும்போது, அந்த ஏரி விழும்போது எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. அவன் தேவனை தொழுது கொண்டே நித்திரை அடைந்தான். அப்படியே தூங்க போகிறது போல் அப்படியே படுத்தார். அல்லேலூயா. எவ்வளோ பீஸ் ஆஃப் மைண்ட். தூங்க போகும்போது எப்படி ஒரு மனுஷன், நிம்மதியான மனுஷன் தூங்க போவான், அதுபோல் தூங்க போனான். கண்களை மூடுவோமா? பதறான். ஒன்றுக்கு நல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, நான் இனி பதறாமல் இருக்கேன், எனக்கு கிருபை தாங்க. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். இந்த நாள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் பயம், கலக்கம், அவிசுவாசம், அதைரியம், அவநம்பிக்கை எல்லாவற்றையும் மாற்றி விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த ஒரு வார்த்தை போதும் இந்த பிரசங்கத்தில். பதறான். நான் பதறவே மாட்டேன், நான் பயப்படவே மாட்டேன், கலங்கவே மாட்டேன். எதை குறிச்சும் சரி, என் வாழ்க்கையை குறித்து பயப்பட மாட்டேன், என் குடும்பத்தை குறித்து பயப்பட மாட்டேன், ஊழியத்தை குறித்து பயப்பட மாட்டேன். பதறான். ஷகரபலங்கரமனா ரிபபலங்கரமனா. தகப்பனே, ஓ ரபா ஷமானா ரிமானா ரிபபலங்கரமனா ரிபபலங்கரமனா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.